வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வான்மதி அம்மா, உங்களை பத்தியே தான் போட போறேன். நீங்க தான் சொல்லிட்டு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால கண்டென்ட் ராணி நீங்க. கண்டென்ட் ராணின்னா கண்டென்ட் பேசியாதான் ஆகணும். வேற வழியே இல்ல. விடமாட்டேன். அப்படியே பேசிட்டு இருக்கலாம். ஆமா, இதுல அப்படியே டெய்லி கோடி கோடியா கொட்டிருச்சு. உங்க பேர் சொன்ன நீங்க கண்டென்ட் கொடுக்குறீங்களா? அத வச்சு சும்மா நிறைய போகுதுங்க. எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது. சரியா? ஓ, போஸ் நல்லா இருக்குது. என்ன போஸ்? வீடியோல பேசுறப்ப ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சரியா? யூடியூப்காரன் மாத்தி கொடுப்பாங்க. அந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவங்க கிட்ட போய் ஃபில்டர் பண்ணித்தான் வெளியே வரும். நான் தப்பா பேசுனேன்னா விடமாட்டாங்க. பேடா வந்து பேட் வேர்ட் நிறைய பேசியிருந்தேன் அப்படின்னா அவங்களே அப்படியே வச்சுட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை எனக்கே திருப்பி ரிட்டன் சொல்லுவாங்க. இப்படி இந்த வீடியோ இது மாதிரி போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு போட்டு நீங்க ஓ ஈ அப்படின்னு சொல்றீங்க. சப்போஸ் அந்த அப்படின்ட்டு இருந்ததுக்கு வந்து கொன்னி காமிச்சிட்டீங்க என்னைய. அது நக்கல். நக்கல் பேசியிருக்கீங்க. அப்ப சப்போஸ் ஏதோ ஒரு டயத்துல இப்ப 70 வருஷங்கிறீங்க. வாய் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம கையில இல்ல. அது யாரும் வர வேண்டாம் உங்களுக்கு அந்த மாதிரி. மனசார இந்த கிண்டல் அடிக்கிற நக்கல் பேசுறீங்களா? அதனால நான் சொல்றேன். நக்கல் பேசுறதுனால உயிர் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? நீங்க மீடியாவில் இல்லாது யாரும் தெரியாம போயிடும். இருந்தாலும் நீங்க அதை அனுபவிக்கணும்ல. தயவு செஞ்சு யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க. பேசுனீங்கன்னா இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு லைஃப். புண்படுத்தி நக்கல் பேசி உங்களுக்கு என்ன கிடைக்குது? நான் தெரியாம கேக்குறேன். நான் வந்து சரித்திரத்துல என்னுடைய வாழ்க்கையில யாருமே நக்கல் பண்ணி பேச மாட்டேன். அவங்க ஏதாவது பேசினா மட்டும் திருப்பி பேசுவேன். என்னுடைய லைவ் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூடியூப்ல லைவ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யாராவது வந்து நானா போய் வளர்க்குற இப்ப நீங்க இருக்கிறீங்க. கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்துக்கு நம்ம ஒண்ணு பேசினா எதிர்பார்த்தமா தான் நீங்க போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும். நான் அப்பவே இந்த ஆட் எப்படி போடுறேன் அசால்ட்டா கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தானே உங்களை நான் கேட்டேன். அதே மாதிரி இப்பவும் சொல்றேன். யாராவது வந்து எனக்கு மோதுனா மட்டும்தான் நான் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுப்பேன். இல்ல நானா போய் எங்கேயுமே கொடுக்கல. பாருங்க வீடியோ எல்லாம் பாருங்க. நானா வாண்டடா போய் அவங்களுக்கு யாருக்காவது சொல்லிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது நல்லதும் கிடையாது. ஏன் போய் ஒருத்தர் போய் புண்படுத்தணும் சொல்லுங்க. நம்ம நம்ம வேலை எதோ பாக்குறோமோ போறோமா? இதுல வந்து வீவர்ஸ் போய் நான் கூட்டிட்டு போய் 10 மாடி கட்டி அதுல உட்காந்து வாழ போறேன் நீ. வயசு முடிஞ்ச காலத்துல காலம் போன காலத்துல வாதம் வந்து வாச்சுதுன்னு. அப்படி போகணுமா? ஏங்க எல்லாரும் கடைசியில மண்ணுக்கு தான் போறோம். அதுக்குள்ள இந்த நையாண்டி வேலை, நக்கல் வேலை, நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது எல்லாம் அந்த குரங்கு புத்தி. குரங்கு இருக்கும்ல, குரங்குக்கு அப்படித்தான். என்னதான் நீங்க கொடுத்து வளர்த்து பாருங்க. அதனுடைய சேட்டை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க 1000 பேர் குழு இருக்கிறோம். டெய்லி ஒன்னா 1000 பேர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? இல்ல வீதியில் இருக்கீங்களா? அது ஒருக்கா பப்ளிக் காட்டுங்களே. கவர்மெண்ட் எம்ப்ளாயி நானு. உலகத்துல யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல. எங்க மருமகன் தான் அமெரிக்காவில் இது லண்டன்ல இல்ல லண்டன்ல இருக்காரு. அப்ப அது வந்து பெருமையா பேசிக்கிறதா? என் மருமகன் லண்டன்ல இருக்காங்க, என் பொண்ணு லண்டன்ல இருக்காங்க அப்படின்னு. என்னத்த பண்றது? அவங்க கம்பெனி மூலியமா அப்பப்ப அனுப்பிச்சு விடுறாங்க, போயிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அது அவங்களுக்கு படிச்சிருக்கீங்க அதெல்லாம் போக முடியும். அது எப்படி உங்களை மட்டும்தான் வச்சாங்களா, படிக்க வச்சுட்டாங்களா அப்பா அம்மா? நானு தான் பிள்ளை MBA வரைக்கும் படிக்க வச்சேன். சிங்கிள் மதரா இருந்து படிக்க வச்சேன். யாரோட சப்போர்ட் இல்லாம. இதை விட தில்ல என்ன நான் படிக்கல. என் பிள்ளைய படிக்க வச்சேன். இதை விட தில்ல என்ன வேணும் நீ சொல்லுங்க. அது பத்தாது நம்ம பழைக்கிற பொழப்புக்கு. ஒரு எங்கெங்க போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா இதுவும் ஒரு இடத்துக்கு பேசவே தெரியாது. ஹைதராபாத்துக்கு போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரேன் என் பொண்ணுக்கு. அது வந்து அர்ஜென்டா கேட்டாங்க. அப்ப நான் ஹைதராபாத் போக வேண்டியது வந்துச்சு. அங்க ஃபுல்லா ஹிந்தி தான் பேசுறாங்க. தெலுங்கு இதுதான். இருந்தாலும் அதிகமா ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க அதுல. எங்கன போனாலும் ஹிந்தி. பஸ்ல ஏறினாலும் ஹிந்தி தான் பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் ஏறி சமாளிச்சு அந்த ஆபீஸ் எங்கன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஆபீஸ் எங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஐடியான்னு பாருங்க. நான் போறப்ப பஸ் ஃபுல் ஆயிடுச்சு. 11 மணிக்கு பஸ்ல ஏறுறேன். ஃபுல் ஆயிடுச்சு. இன்ஜின் மேல உட்காந்துட்டே போயிட்டு வந்தேன். டிக்கெட் என்னமோ ஒரே டிக்கெட் தான். ஆனா வேற வழி இல்ல. இன்ஜின் மேலதான் உட்கார முடியும். வேற வழி இல்லைன்ட்டாங்க. நின்னுகிட்டே வந்த கொஞ்ச நேரம். சரி உட்காருங்க இன்ஜின் மேல நாங்க பேசாம அதுல உட்கார்ந்த நைட்டு. காலையில 9:30 போச்சு ஹைதராபாத். அங்க போனதுக்கு அப்புறம் யாரை கூட்டு போய் அந்த ஆபீஸ் எங்க இருக்குது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்றது அப்படின்ட்டு கடவுள் எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மைண்ட் கொடுத்தாரு. எப்படி ஒரு மைண்ட் கொடுத்தாருன்னா, பஸ் கண்டக்டர் இருக்காருல்ல,
அவரை கேட்டேன். தம்பி அந்த ஆபீஸ் பேர் சொல்லித்தான் கேட்டேன். அந்த ஆபீஸ் பேர் சொல்லி அது எங்கப்பா இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, நாங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்படிங்களா, சரி சொன்னா அப்படி இந்த இந்த பஸ் ஏறுங்க, அந்த பஸ்ல ஏறுங்க, இன்னொரு பஸ் ஏறுங்க, 3 பஸ் மாறணும்னா அப்படி. அட கொய்யாளா, ஹிந்தியில பேசிட்டு கிடக்குறாங்க, எந்தடா போறேன்ட்டு நான் கேட்டேன். ஒரு தம்பி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட், அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க, அந்த ஆபீஸ் கூட வந்து அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க, அப்படி அர்ஜென்ட் அப்படின்னேன். சரின்னு அந்த பையன் அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு, அந்த டிரைவர் மட்டும் கொண்டு அங்க நிப்பாட்டி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு அப்படி நைட் ரெஸ்ட் தான் அவங்களுக்கு. அந்த பையன் கூடவே வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு, அது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது, வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றப்ப சாப்பாடு மட்டும்தான், பூரி சாப்பிட்டோம், 2 பூரி சாப்பிட்டோம். அந்த பையன் ஒரு 50 ரூபா கொடுத்தேன். கேட்கல, அவங்க எதுவுமே கேட்கல. நானா ஒரு 50 அந்த இப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப வந்து அந்த பையனை நான் ஏன் இன்னும் நினைச்சுக்கிறேன், நல்லது பண்ண காட்டிதான் நினைச்சுக்கிறேன். என்னை பஸ்ல வர கொக்கானி காமிச்சிட்டு வந்து நானே நினைக்க போறத போய் அந்த மாதிரி வாங்கி கொண்டாந்து கொடுத்து 9:30க்கு அங்க இறங்குறோம், திரும்ப 10 மணி 10:30க்கு பஸ் ஏத்தி விட்டா அப்படி, இந்த பஸ் போங்க, நீங்க சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. நைட்டு 12 மணிக்கு வந்த 12, 12:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தனியா நான் சிங்கிளா போனேன், யாருமே இல்ல, வீதியில இல்ல, ரோட்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. 12 மணிக்கு யாரு இருப்பாங்க போன வீட்டுக்கு? அந்த மாதிரி கஷ்டத்துல நான் போனேன். இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா வாழ்க்கை, எவ்வளவு நொந்திருப்போம். ஆனா அதே இதை நான் ஏதோ என் பாட்டுல உலகி போட்டுக்கிட்டு கிடக்குறேன், தனியா இருக்கிறேன், நான் யாரும் இல்ல. பிள்ளைங்க அதாவது பாட்டுல இருக்கிறாங்க, செட்டில் பண்ணிட்டு இல்ல பிள்ளைகளை. நான் பிள்ளைகளை விட்டு போட்டு தனியா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன்னா நீங்க எல்லாரும் திட்டலாம். இது வந்து யூடியூப்ல இருக்குது, யூடியூப்ல இருக்குன்ற அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலையே. பிள்ளைகள்லாம் செட்டில் பண்ணிட்டு பேரனுங்களா பிறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து புட்டபர்த்தி சத்யசாய் பாபா ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ஊர்ல இருக்கிறேன் நான். அங்க இருந்து நான் ஏதோ எனக்கு டைம் பாஸ்க்கோ போடுறேன், எதுக்கோ பணத்துக்கோ போடுறேன், பணம் பிச்சை எடுக்கிறேங்க. அதனால உங்களுக்கு என்ன வருத்தப்பா? நான் வந்து டெய்லி வந்து யூடியூப்ல இப்ப காலையில கூட லைவ் போட்டு பாக்கலையா நீங்க? சூப்பர் சாட் போடுங்க, ஒரு 20 ரூபா போடுங்க ப்ளீஸ் தம்பி, போட மாட்டீங்களா? 20 ரூபா போடுங்க, இப்படிதான் கேட்டேன். அதனால என்ன தப்பு? கேக்குறோம், போடுறவங்க போடுறாங்க, போலினா இருக்கிறாங்க. இந்த போனு போட்டு நேத்து ஒரு வீடியோ பாக்கலையா? ஆஸ்பத்திரி போறப்ப ஆட்டோவில் போறப்ப எடுத்து போட்டு விட்டுருந்தேன்ல, அது ரொம்ப முடியாம அன்கண்டிஷனா கிடக்குது. திரும்ப இன்னைக்கு தூக்கிட்டு வரணும். ஒரு டயத்துக்கு போயிட்டு வந்தா 200 ரூபாய் 200 ரூபாய். இப்ப 4 நாள் போயிருக்கிறேன், 800 ரூபாயா? அவங்களுக்கு அன்னைக்கு சொன்னோம்ல, சொல்லக்கூடாது இது, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தனா, அந்த அதுல வேலை செய்யறவங்களுக்கு மனுஷர்களுக்கு பாக்குற மாதிரி டிப்டாப்பாவில இருக்க மாட்டாங்க அவங்க. அவங்க எருமை, மாடு, குதிரை, அது மாதிரி காக்காய் எதா இருந்தாலும் பாக்குறாங்க, அடிபட்டு கிடந்தா எதா இருந்தாலும் பாக்குறாங்க. அவங்களுக்குன்னு நான் ஒரு 3500 ரூபாய் செலவு, 3700 ரூபாய் செலவுன்னு நான் சாப்பாடு போட்டேன். சொல்லவே கூடாது இத. உங்களுக்காகத்தான். நீங்க வந்து நையாண்டி வேலை, நக்கல் வேலை கேட்கறீங்க, அதுக்காகத்தான். எதுக்கு? என்னுடைய போன் குட்டிக்கு அவளை முன்னுரிமை கொடுத்து பார்த்தாங்க. அதை நான் உங்களுக்கு செஞ்சேன்னா ஒரு நல்லது, அதுக்காக நான் செஞ்சேன். அதை இறந்துருச்சுல போட்டுட்டு, அதுக்காக நான் செஞ்சேன் அதை. இப்ப கூட போன் பண்ணி சொன்னேன், என்னப்பா இந்த போன் குட்டிக்கு அதே மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. வாமிட்டிங் பண்ணா பிளட் கலர்ல வந்துச்சு. கேட்டு சரி கொண்டுட்டு வாங்க 10 மணிக்கு பாக்கலாம் அப்படின்னாங்க. கடவுள் எப்படி விட்டுருக்காரு தெரியல. உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ பேசுங்க, அவ்வளவுதான் உங்க ஆசை, பேசிக்கங்க.